அமெரிக்காவின் ஆதிக்க போக்கின் காரணமாக பல்வேறு நாடுகள் பாதிக்கப்பட்டு வருகிறது. வெனிசுலா, கிரீன்லாந்து, ஐரோப்பா ஒன்றியம், இந்தியா போன்ற நாடுகளை குறிப்பிடலாம். இந்த நிலையற்ற தன்மை காரணமாக அந்நாடுகளுடனான அமெரிக்காவின் வர்த்தக உறவும் அதிகம் பாதிக்கப்பட்டு வருகிறது. அதற்கு மாற்றாக இந்தியா மற்றும் ஐரோப்பா நாடுகள் இடையே ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் எனப்படும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இதனை அனைத்து ஒப்பந்தங்களுக்கும் தாய், மதர் ஆஃப் ஆல் டீல்ஸ் என்று விவரித்து வருகின்றனர். 27 நாடுகளை உள்ளடக்கிய ஐரோப்பா ஒன்றியம் மீது அமெரிக்கா 100% வரியை விதிப்பேன் என்று அச்சுறுத்திய பிறகு நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த இந்தியா ஐரோப்பா ஒன்றியத்திற்கு இடையே உள்ள ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. டென்மார்க் வசமுள்ள கிரீன்லாந்து நாட்டை அமெரிக்கா கைப்பற்ற முயற்சித்ததை எதிர்த்ததால் ஐரோப்பா ஒன்றியத்தின் 8 நாடுகள் மீது அமெரிக்கா இந்த வரி அச்சுறுத்தலை விடுத்தது குறிப்பிடத்தக்கது. இந்த ஒப்பந்தத்தின் மூலம் வர்த்தகம் செய்யப்படும் பொருட்களின் மதிப்பில் 96.6% பொருட்களுக்கான வரிகளை நீக்குவதன் அல்லது குறைப்பதன் மூலம் 2032 ஆண்டுக்குள் இந்தியாவிற்கான ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஏற்றுமதி இரட்டிப்பாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இது ஐரோப்பிய நிறுவனங்களுக்கு வரிகளின் மூலம் $4.75 பில்லியன் சேமிப்பை ஏற்படுத்தும் என்று ஐரோப்பிய ஒன்றியம் தெரிவித்துள்ளது. ஐரோப்பாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் கார்களுக்கான வரிகளை 110% என்ற உயர் மட்டத்தில் இருந்து 40% குறைத்தது மட்டும் இல்லாமல் அது வரும் 5 ஆண்டுகளில் 10% குறைக்கும் என்றும், இதனால் வாக்ஸ்வேகன், ரெனால்ட், மெர்சடஸ், BMW போன்ற ஐரோப்பிய கார் உற்பத்தியாளர்களுக்கு பயனளிக்கும் என்கின்றனர். மேலும் இந்தியர்களுக்கு இந்த ஒப்பந்தம் மூலம் இயந்திரங்கள், மின் சாதனங்கள் மீதான வரி 44% உள்ள நிலையில் தற்போது முற்றிலுமாக நீக்கப்பட உள்ளது. விமானங்கள் மற்றும் விண்கலங்கள் மீதான வரி 11% உள்ள நிலையில் தற்போது அதுவும் முற்றிலுமாக நீக்கப்பட உள்ளது. மருத்துவ மற்றும் அறுவை சிகிச்சை உபகரணங்கள் மீதான 27.5% வரி 90 தயாரிப்புகளுக்கு மட்டும் முற்றிலுமாக குறைக்கப்பட உள்ளது. பிளாஸ்டிக்ஸ் மீதான வரி 16.5% உள்ள நிலையில் தற்போது அது முற்றிலுமாக நீக்கப்பட உள்ளது. முத்துக்கள், விலைமதிப்பற்ற கற்கள் மற்றும் உலோகங்கள் ஆகியவற்றுக்கான வரி 22.5% உள்ள நிலையில் 20% பொருட்களுக்கான வரி முற்றிலுமாக நீக்கப்பட உள்ளது. 36% பொருட்களுக்கு வரி குறைக்கப்பட உள்ளது. 11% உள்ள மருந்துகளுக்கான வரி நீக்கப்பட உள்ளது. அயன் அண்ட் ஸ்டீல் மற்றும் ரசாயனங்களுக்கான வரி 22% இருந்து முற்றிலுமாக நீக்கப்பட உள்ளது. அது மட்டும் இல்லாமல் ஒயின் போன்ற மதுபானங்களுக்கான வரிகளை உடனடியாக 150% இருந்து 75% குறைக்கிறது. இது படிப்படியாக 20% குறைக்கப்படும். ஸ்பிரிட்ஸ் மீதான வரிகள் 40% குறைக்கப்படும் என்று ஐரோப்பிய ஒன்றியம் தெரிவித்துள்ளது. 40% உள்ள பழச்சாறுகள் மற்றும் மது அல்லாத பீர்களுக்கான வரிகள் முற்றிலுமாக நீக்கப்பட உள்ளது. மதுபான பீர் 110% இருந்து 50% குறைய உள்ளது. ஆலிவ் எண்ணெய், வெண்ணெய் மற்றும் பிற தாவர எண்ணெய்களுக்கான வரி தற்போதைய 45% இருந்து முற்றிலுமாக நீக்கப்பட உள்ளது. 50% உள்ள ரொட்டிகள், பேஸ்ட்ரிகள், பிஸ்கட்கள், பாஸ்தா, சாக்லேட், செல்லப்பிராணி உணவு உள்ளிட்ட பதப்படுத்தப்பட்ட உணவுகளுக்கான வரி முற்றிலுமாக நீக்கப்பட உள்ளது. இந்த ஒப்பந்தம் உலக மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 25% மற்றும் உலக வர்த்தகத்தில் 1/3 கொண்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.